பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். வித்யாலயா அறக்கட்டளை கருத்தரங்கு சோதிட ஆண்டு விழா 26/8/2025 அன்று செவ்வாய்க்கிழமை விழா நடைபெறும் நாள். நம்ம தலைவர் ரவிக்குமார் அவருக்கு நன்றி தெரிவித்து, இந்த ரவிக்குமார் அவர்கள் இதுபோல பெருந்தரலான கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டையே கலக்கும் அளவுக்கு சிறப்பிக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்தி, இங்கே வந்து இந்த கருத்தரங்கத்தில் சந்திக்கும் அனைத்து சோதரிகளும் பெரும்பெருளான கருத்துக்களை தெரிந்து கொண்டு பெரிய சோசியக்காரர் ஆகணும் என்று அவங்களை வாழ்த்தி, இந்த வீடியோ எடுக்கும் தம்பிக்கு நன்றி தெரிவித்து, என்னுடைய குலதெய்வமான அங்காளம்மன் பரமேஸ்வரியை வணங்கி, உலகத்தில் பெரும்பொருளான விநாயகப் பெருமானை பாதம் தொட்டு வணங்கி, அவரை ஈன்றெடுத்த தாய் தந்தை சிவபெருமானையும் பார்வதி அம்மா பாதத்தையும் வணங்கி, எனக்கு குருநாதர் இல்லை, அதிகமாக புத்தகமும் படிக்கவில்லை, பழனி முருகப்பன் தான் குருநாதருங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்ம என்னுடைய குருநாதரான பழனி முருகப்பனுடைய பாதம் தொட்டு வணங்கி, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, தாய்மார்களை வணங்கி, தந்தைமார்களை வணங்கி, இளையவர்களை வாழ்த்தி, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்க்கும் பயிற்சியில் இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்களை எடுத்து பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் சிறிதாக இருக்கும், ஆனால் பெரும்பொருளாக இருக்கும். இதை ஏதோ பேசுகிறாருன்னு அனாவசியமாக நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு உபயோகப்படும்படியாக இருக்கும் மாணவருக்கு. இந்த படிக்கும் மாணவர்கள் இதை உயிர் மூச்சாக எடுத்து செயல்பட்டால் லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, லட்சக்கணக்கான மக்கள்னா எப்படி? இப்போ என்னுடைய கருத்துக்களை ஒரு 100 மாணவர்கள் எடுத்துக்கிறார்கள். அந்த 100 மாணவர்கள் சாதகம் சொல்லும்போது எத்தனை பேர்த்துக்கு சொல்லுவார்கள்? அது எல்லாமே பயனுடையதாக இருக்கும். அதனால் அந்த மாணவர்கள் என்னுடைய கருத்தை எடுத்து மக்களுக்கு தெளிவாக சொல்லி, மக்களுடைய குறைகளை தீர்க்கும் தன்மையோடு அந்த சாதகம் சொல்லணும். சாதகம் சொல்லிவிட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப சாதகம் நம்மக்கிட்ட வந்தால் அந்த குடும்பத்துக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய கருத்துக்கள் இருக்கணும். அதுதான் சோசிய சிறப்பு. எதை சொன்னோம் அப்படிங்கிறது இல்லாமல், அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்கோசரம் வந்திருக்கிறார், பிரச்சனையை தீர்க்கும் வழி என்ன, ஒரு 4 சாதகத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த 4 சாதகத்தினுடைய ஒவ்வொரு சாதகத்தினுடைய தரம் என்ன பிரிக்கணும். 2 பிள்ளைங்க, கணவன் மனைவி. அப்போ குடும்ப தலைவருடைய சாதகத்தில் முன்னேற்றமான வழிகள் இருக்கா கண்டுபிடிச்சி அவருக்கு தெரியப்படுத்தணும். சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்குதா இல்லையாங்கிறதையும் தெரியப்படுத்தணும். சோசியக்காரரை பார்க்காதையே சொந்த தொழில் பண்ணுவாங்க, கடன் வந்துடும். அப்போ மக்கள் சோசியத்தை அதிகமாக நம்பணும். அதே மாதிரி அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி சோதிடர் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இது மிகப்பெரிய முக்கியமானது. அவர்கள் நம்பணும், அந்த நம்பிக்கை கெடாத அளவுக்கு நம்ம சோசியத்தை சொல்லணும். அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சோதிடர் சொல்லும் வார்த்தையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கலாம். இது 100க்கு 100 உண்மை. இது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்ப ஜாதகத்தில் குடும்ப தலைவனுடைய சாதகத்தில் சனி செவ்வாய் மாந்தி தொடர்பு இருக்கும், சேர்க்க தொடர்பு, இவ்வளவுதான். இதை ராசியில மட்டும் பார்க்கக்கூடாது, அம்சத்திலையும் பார்க்கணும். இப்போ இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அம்சத்தில் பார்வை இல்லைங்கிற நிலைப்பாடு 80% இருக்கு. அது தவறான கருத்து. அம்சத்தில் பார்வை இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் ராசியில் இருக்கும் பார்வை அனைத்தும் அம்சத்தில் உள்ளது. அப்படி பார்க்கும்போது தான் அந்த சாதகத்தை விளக்கமாக சொல்ல முடியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றேன்னா, நான் சொல்லுவேன், சனி தான் சூரியன் தான் முதல் குழந்தை, சுக்கிரன் 2வது குழந்தை, குரு 3வது குழந்தை, சனி 4வது குழந்தை, செவ்வாய் 5வது குழந்தை. இந்த 5 குழந்தைங்க மட்டும் எடுத்துக்கிறோம். எத்தனை குழந்தை வேணாலும் பிறக்கட்டும், அந்த எண்ணிக்கையில் இந்த 5 பேர் 5 குழந்தையா வர்றாங்க. அப்ப மேஷத்தை மையமா எடுத்தா மட்டும்தான் இந்த குழந்தையினுடைய சப்ஜெக்ட் தெளிவா சொல்ல முடியும். அப்போ பாருங்க, இந்த சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு கேட்பாங்க. மாசமா இருக்கிறாங்க, என்ன குழந்தை பிறக்கும்? இந்த கேள்விக்கு நம்ம சோசிக்கர் பதில் சொல்லணும். அதை தயக்கம் இல்லாம சொல்லணும். அதை நம்ம கத்து வச்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்றேன். அப்போ சூரியன் பூசம், உத்திரட்டாதி, அனுசம் இந்த நட்சத்திரம் பெற்று இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும். சரி, அவர் அப்படி இல்லை, இந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் அவரை பார்க்குது, ஆண் குழந்தை பிறக்கும். சரி, அதுவும் தெரியல, ராசியில செவ்வாய் நட்சத்திரமும் இல்லை, சனி நட்சத்திரமும் சூரியனை தொடல. அப்ப இந்த சாரத்துல 9 கிரகத்தினுடைய 9 கிரகமும் என்னென்ன நட்சத்திரம் பெற்றிருக்குன்னு நோட் பண்ணும். இந்த குழந்தைக்கு பார்க்கும்போது இதை நோட் பண்ணோம்னா தான் அதை ஈஸியா சொல்ல முடியும். அப்போ இந்த 9 கிரகம், சனி நட்சத்திரம் என்ன கிரகம், எந்த கிரகம் வாங்கியிருக்கு, செவ்வாய் நட்சத்திரத்தில் எந்த கிரகம், இது 2 மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா செவ்வாய்னா பெண்ணு, சனினா ஆணு. செவ்வாய் நட்சத்திரம் பெண்ணை குறிக்கும், சனி நட்சத்திரம் ஆணை குறிக்கும். இதை தவிர்த்து வேற மாற்றமே கிடையாது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறதுக்கு இது ஒரு சரியான கருத்து. அப்ப ராசியில தெரியல, சூரிய நட்சத்திரம் பெற்ற கிரகம் சனியோட தொடர்பு இல்லை, இந்த சனி நட்சத்திரம் பெற்ற கிரகம் சூரியனோட தொடர்பு இல்லை, செவ்வாய் நட்சத்திரம் பெற்ற கிரகமும் சூரியனோட தொடர்பு இல்லை. அப்ப இந்த 2 நட்சத்திரமும் சூரியனோட தொடர்பு இல்லாத இருக்கிற போது அந்த 9 கிரகத்தினுடைய சாரம் யாரு, சனி நட்சத்திரம், 6 செவ்வாய் நட்சத்திரம் நோட் பண்ணிக்கிறோம். அம்சத்தில் சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குதா, அல்லது செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குதா? கண்டிப்பா பார்க்கும். அது இல்லாத குழந்தை பிறக்காது. அப்போ அம்சத்தில் பார்வை இருக்குதுன்னு எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த குழந்தை என்ன குழந்தை பிறக்குங்கிறத உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இது சாதாரண கருத்து இல்லை, உலகம் முழுக்க செல்லும், ஆனா உண்மையான கருத்து. அப்ப இந்த நோட் பண்ணி 5 சாதகம் 10 சாதகம் பார்த்து சரியா இருக்குதுன்னா நமக்கு அது அனுபவமா வந்துருது. அப்ப நம்ம ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கும் போது கடினம் இல்லாத சொல்லிவிடலாம். சரி, அந்த குழந்தை யோகமா பிறக்குமாங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சரி, அந்த முதல் குழந்தை யோகமா பிறக்குமா? அதுக்கு எதை எடுத்துக்கிட்டு யோகம்னு சொல்றது, எதை எடுத்துக்கிட்டு அவயோகம்னு சொல்றது? சூரியன் முதல் குழந்தை, கெடாத நட்சத்திரம் பெற்றிருக்கு. கெடாத நட்சத்திரம்னா சூரியன் சுயச்சாரம், செவ்வாய்ச்சாரம், புதன் சாரம், சுக்கரச்சாரம், குருச்சாரம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சூரியன் கெடலின்னு ஒரு பொருள். அசுவினி மக மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி பெற்றிருந்தால் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த கெட்டு போறதுக்கு 6 கிரகத்தை தான் சொன்னேன். அசுவினி மக மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி, இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொடலினா கெடாது. இவ்வளவுதான் சாதகத்தினுடைய தன்மை. இது நம்ம சிம்பிளான பார்மல். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த கிரகம் கெட்டு போச்சு, எந்த கிரகம் கெடலை அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த அம்சத்தில் பார்வை இருக்குதுங்கிறத நாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சூரியன் சனி நட்சத்திரம் பெற்ற நட்சத்திரம் பெற்ற கிரகம் பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லை சூரியனே வாங்கியிருந்தாலும் ஆண் குழந்தை தான் முதல்ல பிறக்கும். 2வது குழந்தை சுக்கிரன், ஒன்று செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார், பெண் குழந்தை பிறக்கும். சரி, இது இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாதக 2 பிள்ளைங்க சாதகம் கொண்டு வருவாங்க. மூத்தது பையனா இருக்கும், இளசது பிள்ளையா இருக்கும். இத தாய் தந்த சாதகத்தில் மூத்தது ஆண் குழந்தை தானே வருது. அப்ப சூரியனுடைய தொடர்புல சனி நட்சத்திரம் வருதான்னு பார்க்கிறோம்.
அப்படி வந்தாக்க நமக்கு அது உறுதி ஆயிருது இல்ல, இது கரெக்டாக தான் இருக்குது. இது மாதிரி ஒரு 10 ஜாதகம் 20 ஜாதகம் பார்க்கும்போது அது மனப்பாடம் ஆயிரும். அப்போ மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு கருத்தும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா ஒரு 50 கருத்து மனப்பாடம் பண்ணிக்கிறோம். ஜாதகத்தை ஈஸியாக சொல்லிடலாம்ல. அந்த மனப்பாடங்கிறத வலிமையாக பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு செதறடிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாணவர்களும் அப்படி வலிமைப்படுத்திக்கணும். அதை அப்படி படுத்துற போது 50 பாயிண்ட் வலிமைப்படுத்தி இருந்துட்டா 50 பாயிண்ட் 2.5 மணி நேரம் பேசலாம். ஜாதகம் 2.5 மணி நேரம் கேட்குறாங்களா? இல்லை, 1 மணி நேரம் 3/4 மணி நேரம், சிலர் அரை மணி நேரத்தில் கூட பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த 50 பாயிண்ட்டு அதுலேயே நிறைய சொல்லிடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 6 கிரகம் தான் சுபகிரகத்தை தொட்டால் கெடுன்னு சொன்னேன். இது 2 சோசியத்துக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். இதை எடுத்து ஃபாலோ பண்ணும்போது டவுட் இருக்குது, என்னை எப்போ கேட்டாலும் பதில் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் ஒப்படைச்சிருவேன், என் கையில் வச்சுக்க மாட்டேன். அது எனக்கு ஒரு பழக்கம். நான் ஒரு வித்தியை கத்தனா அதை கையில் வச்சிருக்கிற மனம் இருக்காது. மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும், மாணவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்போ தான் எனக்கு அது திருப்திப்படும். அப்போ இன்னும் கத்த வித்தை அது அப்படி தான் கொடுப்பேன். அப்போ நான் கத்த வித்தை ஒன்றும் இல்லாத கோல்டாக தான் வச்சிருக்கிறேன். அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், மாணவரிடம் ஒப்படைக்கிறேன். சோசியம் பழகிக்கிட்டு இருக்கும் மாணவரிடம் ஒப்படைக்கிறேன். பழகி தெரியாத நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்களே இதை எடுத்து பேசுங்க. அதுதான் நான் காலையில் 10லேருந்து நைட்டு 10 மணி மட்டும் எப்பயுமே ஆஃபீஸில் இருப்பேன், லீவே கிடையாது எனக்கு. அப்போ எப்போ கேட்டாலும் பதில் சொல்லுவேன். நைட்டு 9:30 மணி 10 மணிக்கு கேளு பதில் சொல்லுவேன். அதனால் டவுட்டை கேட்டு அதை சீர்திருத்தம் பண்ணி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாணவருக்கும் உதவியாக இருக்கும், மக்களுக்கும் உதவியாக இருக்கும். சரி, அது மக்களுக்கு எப்படி உதவியாகுது? சாதகத்தை நம்ம கரெக்டாக பேசுகிறோம்ல, அவங்க நிலைப்பாட்டு கரெக்டாக சொல்கிறோம், அது மக்களுக்கு உதவியாக இருக்குதுல்ல, அதுதான் விளக்கம் சொல்கிறேன். அப்போ ஒரு சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தா அது ஆண் குழந்தை தான் முதல்ல பிறக்கும். செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தா பெண் குழந்தை தான் பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு இவ்வளோதான் பார்மல், வேறு எதுவும் கிடையாது. சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா பெண் குழந்தை, 2வது குழந்தை பெண் குழந்தை. சனி நட்சத்திரத்தில் 2வது குழந்தை ஆண் குழந்தை. குரு 3வது குழந்தை. சனி நட்சத்திரம் பெற்றால் 3வது குழந்தை ஆண் குழந்தை. செவ்வாய் நட்சத்திரம் பெற்றால் 3வது குழந்தை பெண் குழந்தை. இப்போ சூரியன் கெட்டு போய் சுக்கிரன் முதல் குழந்தையாக வரும். அப்போ அந்த முதல் குழந்தைய எடுத்து என்ன நட்சத்திரம்னு பார்த்து முதல் குழந்தை என்ன குழந்தை தான் பிறக்குன்னு சொல்லணும். சூரியனையே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில சமயத்தில் சூரியன் கெட்டு போயிடும். எப்படி கெடும்? சதயத்தில் இருக்கும் அல்லது மாந்தி தொடர்பில் இருக்கும். அப்படி இருக்கிற போது 8ஆம் இடம் கெட்டிருக்கும். அந்த சூரியன் வீட்டுக்கு 8ஆம் இடம் குருவும் கெட்டிருக்கும். அப்படி கெட்டிருந்தால் முதல் குழந்தை கற்பக்கழிவு ஏற்படும். அப்போ நம்ம அதை முதல் குழந்தைய எடுத்து பேசணும்னா தப்பாக போயிடும். அப்போ 2வது குழந்தை சுக்கிரனை பார்க்கணும். 2வது குழந்தை தான் முதல் குழந்தைன்னு கொண்டு வரணும். அந்த குழந்தைனுடைய சப்ஜெக்டை அதை முழுமைப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் இதை விளக்கம் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ தான் குழந்தையினுடைய சப்ஜெக்ட், இதை எடுத்து பேசலாம். அப்போ இந்த குழந்தைக்கு நான் விளக்கம் சொன்னேன். இந்த குழந்தைய கூட வருஷ குழந்தையா பிறக்கும். இந்த வருஷம் ஒரு குழந்தை, அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு என்ன காரணம்? சூரியனும் சுக்கிரனும் குருவும் கெடாமல் இருந்துட்டா வருஷ குழந்தை. சூரியன் நல்லா இருந்து சுக்கிரன் கெட்டு குரு நல்லா இருந்தால் மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும். சூரியன் நல்லா இருந்து சுக்கிரன் குரு சனி செவ்வாய் 4 பேர் கெட்டு போயிட்டால் ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. சூரியன் சுக்கிரன் குரு 2 ஜாதத்திலையும் கெட்டு போனால் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? குழந்தை இல்லாத ஏன் போகுது? பொருத்தத்தை கணக்காக தானே போடுறோம், அப்புறம் எப்படி குழந்தை இல்லாத போவோம்? குழந்தை இல்லாத போகிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சுக்கிரன் குரு ஆண் சாதகம் பெண் சாதகம் 2லையும் கெட்டு போனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை, இவ்வளோதான். சரி, இது ஒரிஜினலாக தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இது உண்மைதானான்னு ஒரு ஆதாரம் வேணுமில்ல, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? குழந்தை இல்லை அப்படின்னு சாதகம் வரும். 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, குழந்தை இல்லை. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இப்படியெல்லாம் வருது. அந்த வரக்கூடிய சாதகத்தை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இரு சாதகத்திலையுமே சூரியன் சுக்கிரன் குரு கெட்டிருக்கும், இவ்வளோதான். அந்த குழந்தை இல்லாத போகிறதுக்கு அப்போ பொருத்தம் போடும்போது கவனிக்க வேண்டியது குழந்தை பாய்க்கிறதுக்கு சிறிது இருக்க மகேந்திரம் அப்படிங்கிறது அல்ல. இதை பார்க்கணும், இதை 3ஐயும் பார்க்கணும். அது எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இது 3 2 ஜாதத்திலையும் கெட்டு போய் பொருத்தம் போட்டோம்னா குழந்தை இல்லாமல் போயிடும்.
அப்போ பொருத்தம் போடும்போது சூரியன் சுக்கரன் குருல 2 பேர் கெடாமல் இருக்கணும், ஒருத்தராச்சும் கெடாமல் இருக்கணும், அப்போவாச்சும் ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம தெளிவான ஒரு கருத்து. இதை வந்து மக்கள் கையில் எடுத்துக்கணும், மாணவர்கள் கையில் எடுத்துக்கணும். தவறு இருந்தால் என்னை கேட்கலாம், பதில் சொல்கிறேன். அந்த குழந்தையினுடைய சப்ஜெக்ட் இவ்வளோதான். வருஷ குழந்தையா பிறக்கிறதுக்கு ஒரு கரக நிலை, ஒரு குழந்தை பிறந்த 5 வருஷம் கழிச்சு பிறக்கிறதுக்கு ஒரு கரக நிலை, ஒரு குழந்தைக்கு மேலே இல்லைங்கிறதுக்கு ஒரு கரக நிலை, குழந்தையே இல்லைங்கிறதுக்கு ஒரு கரக நிலை. இவ்வளோதான் குழந்தை சப்ஜெக்ட், இதோட முடிஞ்சுது. அப்போ இந்த திருமணத்துக்கு பார்க்குறோம். 22லிருந்து 27க்குள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு கரக நிலை, 36க்குள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு கரக நிலை, கல்யாணமே இல்லைங்கிறதுக்கு ஒரு கரக நிலை. இதை 3ஆ பிரிச்சிருக்கிறோம். அது எப்படி? குருவும் சுக்கிரனும் கெடாமல், ஏதோ ஒரு லக்கணம் 2ஆம் இடம் கெடல. அப்படி இருக்கிற போது 22லிருந்து 27க்குள்ள கல்யாணம் நிற்காது, 28 பிறக்காது. நீங்க என்ன பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க, தப்பே வராது. சரி, 36க்குள்ள கல்யாணம் ஆகலாம். அதுக்கு என்ன கரக நிலை? சுக்கிரனும் குருவும் கெட்டு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெட்டால் 36க்குள்ள கல்யாணம் ஆகும். அதுக்குள்ளதான் கல்யாணம் ஆகும். அந்த அப்படி இருக்கிற கரக நிலைக்கு எதிர்பார்க்காத பண்ணனா கொஞ்சம் முன்னாடி பண்ணலாம், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதான். அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு குருவும் சுக்கிரனும் கெட்டு போச்சு, ஏதோ ஒரு லக்கணம் 2ஆம் இடம் கெட்டு போச்சு. அந்த ஜாதகத்துக்கு நாம் எப்படி பொண்ணை பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும்னா எனக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கணும், எங்கள் வீட்டில் சொத்து இருக்கிற மாதிரி சொத்து இருக்கணும், சிகப்பா மாப்பிள்ளை வேணும், சிகப்பா பொண்ணு வேணும். இதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா அந்த வருஷங்கள் போயிடும். எதிர்பார்க்காத கல்யாணம் பண்ணோம்னா அந்த 30க்குள்ளே பண்ணலாம், 36, 30 ஆக்க முடியும். அவ்வளோதான் அதுக்குனுடைய அமைப்பு. சரி, கல்யாணமே இல்லை, எப்பவுமே இல்லை, பிரம்மச்சாரி தான். பிரம்மச்சாரியினுடைய யோகம் என்ன? நம்ம சிம்பல். மேஷத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் வந்து கேது நட்சத்திரம், லக்கணத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரம், ராசிக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரம். கல்யாணம் இல்லை. கல்யாணம் பண்ண அந்த பொண்டாட்டி கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பண்ண நாள் அந்த பொண்ணு இருக்காது. சரி, அதுக்கு வைத்தியம் தான் என்ன? அந்த நோய்க்கு மருந்து தான் என்ன வேணுமில்ல? அது பெரிய நோய், தீராத நோய். அந்த நோய்க்கு மருந்து இருக்கு. 23 வயசுலேயே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும், அதில் கவனத்தை அதிகமாக செலுத்தணும், எதிர்பார்க்காத கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? பொண்ணை வந்து 3 மாச குழந்தையாட்டம் கையாளணும், தன்னுடைய குழந்தை போல பார்த்துக்கணும், ரோஜா மலர் போல வச்சிருக்கணும், கொஞ்சம் ஆட்டினா உதிர்ந்து போயிடும். இப்படி வச்சிருக்கலைன்னா அந்த பொண்ணு போனா வராது. அப்ப அது 2 குழந்தை ஆக முட்டும். அந்த பொண்ணை இப்படி தான் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தால் தப்பிச்சுக்கலாம். அந்த 2 குழந்தை ஆகிற போது இந்த கணவன் மனைவியை இழுத்து பிடிக்கும். அப்போ 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திரம் வாங்கின கிரகத்துக்கு கல்யாணம் ஆகாதுங்கிறது 100க்கு 100 உண்மை. அப்படி அதை பண்ணி வைக்கணும்னா அதுக்கு மருந்து வந்து இப்போ சொன்னா அதான் மருந்து, கரெக்டாக செயல்படணும். சரி, இது உண்மைதானு தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. நான் இப்போ சொல்றேன், அது உண்மைதானு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? 38, 40, 42, 44, 46 இதுக்குள்ள கல்யாணம் ஆகாத சாதகம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திரம் இருக்கும். அப்போ இது உண்மைதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்யாணம் ஆகாததுக்கு 7ஆம் இடத்தை தொலைவக்கூடாது, 2ஆம் இடம் தான். 7ஆம் இடம் எதுக்கு பார்க்குறோம்? இருதார யோகம் இருக்கா, அதுக்கு தான் 7ஆம் இடம். கல்யாணம் ஆகி குடும்பம் அமையுமாங்கிறதுக்கு 2ஆம் இடத்தை தான் பார்க்கணும். 2 தாரம் வருமாங்கிறதுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும். சரி, 2 தாரம் ஏன் வருது? மேஷத்துக்கு 7 கூடிய சுக்கிரனும், லக்கணத்துக்கு 7 கூடியவரும், ராசிக்கு 7 கூடியவரும், அசுவனி மக மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி இவங்களுடைய தொடர்பில் இந்த 3 பேர் இருந்துட்டால் அவங்களுக்கு இருதார யோகம் உறுதி. இவ்வளவுதான் 2 தார யோகத்துக்கு. சரி, இந்த ஜாதகத்துக்கு 2 தாரம் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன மருந்து? தாரதோஷம் உள்ள ஜாதகம் இது. 3 2ஆம் இடம் 7ஆம் இடமும் கெட்டு போனா தாரதோஷம். தாரதோஷம் இல்லாம சாதகத்தை சேர்த்தணும், இவ்வளவுதான்.
அது சேர்த்தனா சரியா போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அவங்களுக்கு வேற கணவனோ மனைவியோ கட்ட முடியாது. ஒரு தாரம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது மனைவி கட்ட முடியாது. அப்ப இவங்க கிட்ட பொழைச்சுதான் ஆகணும். இந்த நிலை வந்துருது. அப்போ 7ஆம் இடம் 3 கெட்ட ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் 3 கெடாம ஜாதகத்தை சேர்த்து விட்டோம்னா அந்த தோசை அதில் அடிபடும். கண்டிப்பா நல்லா பொழைப்பாங்க. அதை விட்டுட்டு இதுல 3 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, மாப்பிள்ளை ஜாதகத்தில் 3 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, 2 பேத்துக்கு 2 தாரம் நடக்கும். இதை பொருத்தம் போடும்போது அதி கவனமாக கவனிக்கணும். அது மட்டுமல்ல, கணவன் மனைவி ஆயுள் காலம் மட்டும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இதை பொருத்தம் போடும்போது இதை நம்ம தடை பண்ண முடியும். ஜோசியக்காரர் இந்த இவங்க 2 பேர் சேர்ந்து கடன் வாங்குறத தடை பண்றதுக்கு ஜோசியக்காரர்கிட்ட வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, ஒரு சாதகத்தில் செவ்வாய் கெடாம இருந்தால் ஒரு சாதகத்தில் கெட்டால் தப்பு இல்லை. 2 ஜாதகத்திலையும் செவ்வாய் கெட்டா இவங்க எப்பயுமே கடன்லயே இருப்பாங்க. இப்ப இந்த கடன் அப்படிங்கிறதுக்கு யார் காரணம்? செவ்வாய் தான். செவ்வாய் கெட்டா கடன், செவ்வாய் கெட்டலைன்னா கடன் இல்லை. அப்போ ஒரு ஆண் சாதத்தில் பெண் சாதத்தில் 2லையும் செவ்வாய் கெட்டு போனா என்ன ஆகும்? லைஃப் லாங் கடன். அப்ப பொருத்தம் போடும்போது இதை கவனிக்கணுமா இல்லையா? 12க்கு 10 10க்கு 8ங்கிறத விட்டுட்டு முன்ன கட்டத்தை ஆய்வு பண்ணி அப்புறமா பொருத்தத்துக்கு போகணும். அதுதான் உண்மையான பொருத்தம். அப்பதான் அந்த குடும்பத்தில் வில்லங்க ஏற்படாது, பிரச்சனை இல்லாத வாழ்வார்கள். இதுக்கு 2-3 சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது மக்களுக்கு தெளிவடை அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சொல்றேன். குரு 2 ஜாதகத்திலையுமே மாந்தி தொடர்புலையோ சதய நட்சத்திர தொடர்புலையோ திருவாதிரை நட்சத்திர தொடர்புலையோ இருக்கக்கூடாது. 2 ஜாதகத்திலே அப்படி இருந்தால் என்ன ஆகும்? தந்தை சொத்து 2 வீட்லயும் இருக்காது, தங்கம் வீட்டில் தங்காது, பாட்டன் 2 வீட்லயும் இருக்க மாட்டார். அப்பனை பெத்த அப்பா முதல் குழந்தைக்கு கண்டத்தை கொடுக்கும், உயர்கல்வி தடை வரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போனால் ஒரு ஜாதகத்தில் கெடக்கூடாது. அப்ப தங்க அப்படிங்கிறது குரு 2 ஜாதகத்திலையும் கெட்டு போனா என்ன பண்ணாலும் தங்க ஒரு பொட்டு தங்கம் கூட இருக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டால் ஒரு ஜாதகத்தில் குரு கெடாம சேர்த்தணும். இந்த கெட்டா அப்படிங்கிறதுக்கு தான் நாம நம்ம தெளிவா சொல்லிவிட்டார். அஸ்வினி மக மூலம் அந்த குருவை தொட்டால் கெட்டுவிடும், திருவாதிரை சதய மாந்தி தொட்டால் கெட்டுவிடும், தொடலினா கெடாது. இவ்வளவுதான் ஜாதகம். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ செவ்வாய் 1ல சதயத்தில் இருக்கு, 1ல மாந்தியோடு இருக்கு, அவங்க எப்பயுமே கடனாளி. 2லையும் மாந்தியோடு இருக்குது செவ்வாய் கடனாளி, 2லையும் சதயத்தில் இருக்கு கடனாளி. கடன் அப்படிங்கிற சமாச்சாரம் செவ்வாய் மாந்தி சேர்ந்தா கண்டிப்பா கடன், செவ்வாய் மாந்தி சேர்ந்தா கண்டிப்பா கடன். இதை கையாளுங்க. கடன் அப்படிங்கிற போது அது எவ்வளவு வருங்கிறதையும் நான் சொல்றேன். செவ்வாய் மாந்தி சேர்ந்தா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 3 விதமான கடன் எதுலேயோ ஒன்று இருப்பாங்க. அதுக்கு மேலே 3 கோடி 5 கோடி 10 கோடிலாம் இருக்கு. நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறோம். 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 3 விதமான கடன் இல்லை. 3லயோ 5லயோ 10லயான்னு கேட்டோம்னா 3ம்பாங்க 5ம்பாங்க இல்லை 10ம்பாங்க. 1 லட்சம்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ கடன் ஆகிறதுக்கு காரணம் செவ்வாய் தான், செவ்வாய் மாந்தி தான் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. கடனுக்கு வேற எதையும் போய் ஜாதகத்தில் தொலை வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கடனுக்கு செவ்வாய் வந்துடுது. ஏன் கடனுக்கு செவ்வாய் வருது அப்படின்னா, மேஷத்துக்கு 10ஆம் இடம் தொழில் அப்படின்னா மகர வரும். எப்பயுமே இந்த தொழிலுக்கு லக்கணத்துக்கு 10 எடுக்கக்கூடாது. நல்ல தெளிவான ஒரு கருத்து. லக்கணத்துக்கு 10 எடுத்து நம்ம தொழிலுக்கு சொன்னோம்னா தப்பாயிரும். தொழில் அதிபரே சனி பகவான் மட்டும்தான். இதை மாறாத கையில் வச்சிருந்தோம்னா நம்ம மக்களுக்கு தொழிலில் இடையூறு இல்லாமல் பதில் சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணாங்கன்னா இடையூறு இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம பதில் சரியா சொல்லணும்னா சனி பகவான் தொழில் அதிபராக எடுத்தால் மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. 10ஆம் இடத்தை எடுத்தோம்னா தப்பு வரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் மேஷத்திலிருந்து தான் மையப்புள்ளி எடுக்கணும். மேஷத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில் அப்படின்னா சனி பகவான் வந்துடுறாரு. அதிலிருந்து 11 தான் லாபம். அந்த 10க்கு 11 தான் லாபம். அது என்ன வருது? 8ஆம் இடமா வந்துடும். அப்போ இந்த 8ஆம் இடம் யாருக்கெல்லாம் 3 8ஆம் இடமும் கெடலையோ ஆயுள் காலம் மட்டும் பணத்தட்டுப்பாடு இருக்காது, பணத்தட்டுப்பாடே வராது, கடன் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பொருள் ஈட்டுருவாங்க பாரு.
கடினம் இல்லாத வேலை, அதிகமான வருமானம் வரும். இந்த 3 8ஆம் இடமும் கிடையிலனா, 2 8ஆம் இடம் கிடையிலனா பரவாயில்ல, அது நல்லா இருக்கும். ஒரு 8ஆம் இடமாச்சும் கெடாம இருக்கணும். எந்த ஒரு ஜாதகத்தில் 3 8ஆம் இடமும் கெட்டிருக்குதோ அந்த ஜாதகர் ஆயுள் காலம் மட்டும் வறுமையில் இருப்பார். அப்ப பெண் சாதத்தில் எப்படி இருந்து ஆண் சாதத்தில் அப்படி இருந்தால் போடக்கூடாது. ரெண்டு பேர்த்தையும் வறுமை கொண்டு போறதுக்கு நாம பொருத்தம் போடுறதே காரணமாயிருது. மேஷத்துக்கு 8 முதல் 8, அது முதல் லாபம். லக்கணத்துக்கு 8 2வது லாபம். ராசிக்கு 8 3வது லாபம். இவ்வளவுதான். இந்த ஒவ்வொரு 8ஆ கூர்ந்து கவனிக்கணும். முதல் 8 எப்படி இருக்கு, ராசியிலேயே அமஸ்திலேயே அடிபடாம இருக்குதா பார்த்துட்டோமா? 2வது 8 எப்படி இருக்கு, லக்கணத்துக்கு 8, அது அடிபடாம இருக்கா பார்த்துட்டோமா? 3வது 8 ராசிக்கு 8. இந்த 3 8 வேலை செய்யும். 3 8ல ஒரு 8 கடலினா தப்பிச்சுக்குவாங்க. 3 8 கெட்டு போனா எப்பயுமே கடனாளி. இதே மாரி ஆண் சாதகம் பெண் சாதகம் ரெண்டையும் போட்டா அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க வறுமை கோட்டில் வாழ்வாங்க, பிள்ளைங்களை வறுமை கோட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க, பேர பிள்ளைங்களும் வறுமை கோட்டில் இருக்கும். பொருத்தம் போடும் போது கவனிக்காத போடுறதுனால எங்க கொண்டு விடுதுன்னு பாருங்க. அப்ப பொருத்தம் போடும்போது கவனமா இருந்தால் பத்தாது, அதி கவனமா இருக்கணும். அப்ப சனி 2லயுமே கெட்டு போச்சு, சொந்த தொழிலே கிடையாது. ஒரு பெண் சாதகத்தில் சனி செவ்வாய் மாந்தி தொடர்பு, மாப்பிள்ளை சாதத்திலே அப்படியே இருக்கு. இது நடந்த ஒரு சம்பவம். 1,80,00,000 கடை. 1,80,00,000 கடை வர முட்டம் குருடன் போல வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு வழி தேடாம மறுபடியும் திரும்ப திரும்ப சொந்த தொழிலே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சோதிடர் நீ சொந்த தொழில் பண்ணனீன்னா கடன் ஆயிரும் சொல்லி இருந்தால் அந்த வேலை நடந்திருக்குமா? இதை தான் சொல்றேன். அப்போ ஒரு குடும்பம் கடன் ஆகிறதுக்கு நாம சோசியக்காரர் காரணமா இருக்கக்கூடாது. இது உண்மையால நடக்குது. பொருத்தம் போடும்போது கவனிச்சா எதுக்கு இதெல்லாம் வருது? நான் தான் சொல்றேன்ல, 2 8 கடையிலனா அவன் கடை வாங்க மாட்டான், ஒரு 8 கடையிலாலும் கடை வாங்க மாட்டாங்க. அப்ப 3 8 கெட்டு 2 ஜாதியும் போடக்கூடாது. இது ஒண்ணு. குரு 2லயும் கெட்டா போடக்கூடாது. 1ல கெட்டா 1 நல்லா இருக்கணும். புதன் 2லயும் கெட்டக்கூடாது. 1ல கெட்டா 1 நல்லா இருக்குது. அறிவாட்ட அப்பதான் வேலை செய்யும் ஒருத்தருக்காச்சும். அதே மாதிரி சனி 2லயும் கெட்டுச்சுன்னா சொந்த தொழிலுக்கு அமைப்பு இல்லாத போயிடும். இப்போ ஒண்ணு வேணாங்க, செவ்வாய் கெடல ஒரு ஜாதகத்துல, சனி பகவானும் கெடல. இந்த 2 பேர்த்தையும் அசுவினி மகம் மூலம் திருவாதிரை சதையும் மாந்தி இவங்க தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க. சனி மேலையும் தொடர்பு இல்லை, செவ்வாய் மேலையும் தொடர்பு இல்லை. அவங்க எந்த தொழில் பண்ணாலும் கடன் வராது. சனி செவ்வாய் கெடாத சாதகம், எந்த தொழில் பண்ணாலும் கடன் வராது. அப்ப கடன் வராததுக்கு செவ்வாயும் சனியும் தான் காரணம். கடன் வருவதுக்கு செவ்வாய் சனி மாந்தி தான் காரணம். தெக்க தெளிவான கணக்கு. இதை எதை சொல்றாங்கன்னு இந்த மாணவர்கள் பயிற்சியில் கம்மியா இருக்கும் சோதிடர் இதெல்லாம் எடுத்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக பொருத்தம் போடும்போது கட்டத்தை முன்ன அரை மணி நேரம் ஆய்வு பண்ணுங்க, அப்புறமா பொருத்துக்கு போங்க. பொருத்தம் தானே. அங்கிருந்து வர்றவங்க என்ன பண்ணிக்கிட்டு வருவாங்க? ஒரு 5 6 பேர் சோசியம் பார்க்குற இடத்துல உட்காந்துருப்பாங்க, சாதகம் பார்க்க இப்படின்னுக்கிட்டு வருவாங்க. ஒரு பொருத்தம் தான். இது அறியாம, மக்களுக்கு அறியாம, நாம் அப்படி அறியாம சோசியக்காரர் இருக்கலாமா? இப்ப ஆகாது. 2 மணி நேரம் கழிச்சு வா, இல்லைன்னா நாளைக்கு வா. இதை தான் சொல்லணும். உடனே இங்க இருக்கிறவங்கிட்ட சொல்லுவோம், ஒரு பொருத்தம் தான் பார்த்து விட்டுறேன். தவறு இல்லையா? அது தவறா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. பொருத்தம் பார்க்க 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த பொருத்தத்தை ஒழுக்கமா பார்க்க முடியும். 15 நிமிஷத்துல பொருத்தம் பார்த்தோம்னா அது தவறு, அந்த குடும்பத்துக்கு செய்யும் தீங்காயிரும். நான் சோதிடர் தவறா சொல்றான்னு நினைச்சிக்காதீங்க. மக்களுக்கு நம்ம உபயோகமா இருக்கணும், அதுதான் நம்ம செய்ய கடமை. அப்புறம் தான் நம்ம குடும்ப கடமையை. நம்ம சோதிடரான அத்தனை பேருமே முதல்ல மக்களுக்கு உபயோகமா இருக்கணும், வருமானத்தையே அதையே கவனிக்கக்கூடாது. அப்ப ஏன் இதை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை நம்ப மாட்டாங்க. கடவுள்கிட்ட போய் கேட்பாங்களா? எதுவும் கேட்பாங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மையாலுமே சாதகத்தை தூக்கிட்டு எப்பயுமே பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில். சோசியக்காரர்கிட்ட ஏதாச்சும் நல்லது சொல்லுவார்னு வருவாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்?
சாமிக்கு மேலே மிகுந்தவனாக இருக்கணும் சோசியர். அதை நம்ம எப்பயுமே கற்று வச்சிருக்கணும். அதான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்னே. நான் கற்ற வித்த சோசியம் சொல்லும் அளவுக்கு எல்லாமே இருக்கு. எல்லா வீடியோவிலையும் போட்டிருக்கிறேன். செவ்வாய் மாந்தி சேர்ந்தா கடை, குரு செவ்வாய் சேர்ந்தா கடை இல்லை. பாருங்க, அதை குரு செவ்வாய் தொடர்பு ஒன்று, சேர்க்கை இல்லை தொடர்பு, கடன் வராது. இப்போ இந்த கடன் வர்றதுக்கு ஒரு ஆய்வு, சின்ன ஆய்வு. மாந்தி எங்க இருக்கிறாரோ செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தா கடன். மாந்தி எங்க இருக்கிறாரோ 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன். மாந்தி எங்க இருக்கிறாரோ 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன். மாந்தி விருச்சகத்தில் இருந்தால் கடன், செவ்வாயோட சேர்ந்தால் கடன். கடனுக்கே இவ்வளவுதான், 5 பாயிண்ட் தான். மாந்தி இருக்கும் இடத்து 3ல் செவ்வாய் இருந்தால் கடன், 5 7ல் செவ்வாய் இருந்தால் கடன், 10ல் செவ்வாய் இருந்தால் கடன். விருச்சகத்தில் மாந்தி இருந்தால் கடன், செவ்வாயோட சேர்ந்தால் கடன். கடனுக்கு வேற எதையுமே எடுக்க தேவையில்லை. சரி, கடனே இல்லை, இதுக்கு என்ன வழிமுறை? குரு எங்க இருக்கிறாரோ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குரு எங்க இருக்கிறாரோ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குரு எங்க இருக்கிறாரோ 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குரு செவ்வாய் சேர்ந்தால் கடன் இல்லை. விருச்சகத்தில் குரு இருந்தால் கடன் இல்லை. இப்போ இந்த கடன் இல்லாததுக்கு ஒரு 5 பாயிண்ட், எப்பயுமே கடனாளிக்கு ஒரு 5 பாயிண்ட், இவ்வளவுதான். இது அவங்கவுங்க குடும்ப ஜாதகத்தை அவங்கவுங்க எடுத்து போட்டு பார்த்துக்கலாம், அழகா தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் ஜோசிகார ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியாது? குடும்பத்தில் இருக்கிறீங்களே அவங்கவுங்க ஜாதகத்தை இந்த பாரம்பரிய எடுத்தா தெரிஞ்சுக்கலாம். சோதிடர் மாணவர் பலவரங்க ஏன் எடுத்துக்கூடாது? செக்கப் பண்ணுங்க, தப்பு இருந்தால் கேளுங்க, அப்படிதான் சொல்றேன். கடன் இல்லாத வாழ்றதுக்கு செவ்வாய் குரு தான் காரணம், கடனாளியை வாழ்றதுக்கு மாந்தி செவ்வாய் தான் காரணம். இதனால தெளிவான கருத்து. இதை ஒரு தரம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் லாங் உதவும். மனப்பாடம் பண்ணி செய்ய ஒரு 10 ஜாதகத்தை செயல்படுத்தி பார்க்கணும். இப்படி ஒரு அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் 2 பிள்ளைங்க இருக்கு. தந்தை ஜாதகம் தொழிலுக்கு சரியில்லை. குருமாந்தி செவ்வாய் தொடர்பு, தந்தை சொந்த தொழில் பண்ண முடியாது. சரி, பிள்ளைங்க ஜாதகத்து மூலியமா தொழில் செய்யலாமா? இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சாதாரணமாக கணக்கு எடுத்துடலாம். தந்தைக்கு தொழில்னா பிள்ளைங்க ஜாதகத்தில் புதன் தான், 6ஆம் இடம் தான். எந்த ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் 3 6ஆம் இடம் கிடையிலையா அந்த தந்தை கடன் இல்லாத தொழில் பண்ணுவார். நம்ம சிம்பிளான கணக்கு. மேசத்துக்காரு, லக்கணத்துக்காரு, ராசிக்காரு 3 6ஆம் இடம் கிடையில, அவர் எந்த தொழில் பண்ணாலும் கடன் வராது. அந்த குடும்பத்தை சிறப்பாக ஓட்டுவார். அதே சமயத்தில் 3 4ஆம் இடம் கிடாது. சரி, 4ஆம் இடத்தை எதுக்கு உச்சரிக்கிறேன்? மேசத்துக்கு 9ஆம் இடம் அப்பா, அது தனுசு, குரு தான் அப்பா, சந்திரன் தான் அம்மா, இதில் மாற்றமே இல்லை. சூரியன் அப்பாவுக்கு எடுக்கிறது தவறு. அப்போ இப்படி எடுத்துக்கணும். அப்போ குரு தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ மேசத்திலிருந்து 9ஆம் இடம் அப்பா, அதிலிருந்து 10ஆம் இடம் அப்பாவுக்கு தொழில். அப்படின்னா கன்னி வரும். இந்த கன்னி 6ஆம் இடமா வந்துடுது. அப்போ 6ஆம் இடம் தான் அப்பாவுக்கு தொழில். அப்போ அந்த ஒரு 6ஆம் இடத்தையே நம்ம பார்க்க கூடாது. முதல் 6ஆம் இடம் புதன் தான் அப்பாவுக்கு தொழில். லக்கணத்துக்கு 6 பார்க்கணும். புதன் கெட்டு போச்சு, லக்கணத்துக்கு 6 கெடாம இருந்தாலும் அப்பா தொழில் பண்ணலாம். சரி, அதுவும் கெட்டு போச்சு, ராசிக்கு 6 எடுக்கலாம். 3 6ம் கெடலின்னா அப்பா சிறப்பான தொழில் செய்வாரு. 3 6ம் கெட்டு போனா அப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடாது. சரி, அப்பா சேமிப்பாரா இல்லையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேசத்துக்கு 4ஆம் இடம் தான் அப்பாவுக்கு சேமிப்பு, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்பாவுக்கு சேமிப்பு, ராசிக்கு 4ஆம் இடம் அப்பாவுக்கு சேமிப்பு, 3 4ஆம் இடம் அப்பாவினுடைய சேமிப்பு. இது எப்படி 4ஆம் இடத்தை கொண்டு வரங்கிறது ஒரு விளக்கம். மேசத்துக்கு 9ஆம் இடம் அப்பா தனுசா எடுக்கிறோம். அதுக்கு 10ஆம் இடம், அதிலிருந்து கன்னி எடுக்கிறோம். அப்பாவுக்கு தொழிலுக்கு 9க்கு 10 எடுக்கிறோம். அந்த கன்னியிலிருந்து 11ஆம் இடம் தான் அப்பாவுடைய சேமிப்பு. அது மேசத்துக்கு 4ஆம் இடமா வந்துடுது. அப்போ ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் 2 4ஆம் இடம் 2 6ஆம் இடம் கிடையிலனா தந்தை எப்பயுமே தொழிலில் கஷ்டப்பட மாட்டாரு, வறுமை கோட்டில் வாழ மாட்டாரு, நல்ல சிறப்பாக இருப்பாரு. இவ்வளவுதான். அப்ப சேமிப்புங்கிறது
தந்தைக்கு 4ஆம் இடம், தொழிலுங்கிறது 6ஆம் இடம். அதே மாதிரி தாய்க்கு எடுத்தோம்னா 11ஆம் இடம் அம்மாவுடைய சேமிப்பு. 3 11 மட்டும் எடுக்கலாம். சனி கெடலினாவே அம்மா கையில் 10 பைசா இருக்கும். அதுக்கு மேலே லக்கணத்துக்கு 11 எடுக்கலாம். இது எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, 4ஆம் இடம் அம்மா கடகம், கடகத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில் மேஷம், 10லிருந்து 11, அந்த மேஷத்திலிருந்து 11 தான் அம்மாளுக்கு சேமிப்பு. அப்போ தாயினுடைய சேமிப்பு 11ஆம் இடம், சாதகருக்கு சேமிப்பு 8ஆம் இடம், மனைவிக்கு சேமிப்பு 2ஆம் இடம். 3 2ஆம் இடம் மனைவியினுடைய சேமிப்பு. 2ஆம் இடம் கிடையிலனா மாமனாரோட நட்பாக இருப்பாங்க, கொடுத்து உதவுற மாதிரி இருப்பாங்க, கொடுத்து உதவினால பகை இல்லாமல் இருப்பாங்க மாமனாரோடு. இப்படியெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சேமிப்புக்குன்னு 4 பேர்த்துக்கு சொல்லிருக்கிறேன். தாய்க்கு, தந்தைக்கு, சாதகருக்கு, மனைவிக்கு. இதை அப்படியே எடுத்து பேசுனோம்னா தப்பே வராது. இதுபோல் இந்த வீடு வாங்க பிடிக்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. யாராருக்கு வீடு வாங்குற நிலை எந்த இடம், எந்த உறவு எடுத்தாலும் அதுக்கு 4ஆம் இடம் தான் வீடு. இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கலாம். மேசத்துக்கு 4ஆம் இடம் சாதகருக்கு வீடு, 2ஆம் இடம் முதல் பெரியம்மா, அந்த 2ஆம் இடம் முதல் பெரியம்மாவுக்கு அதிலிருந்து 4ஆம் இடம் சிம்ம வீடு, 3ஆம் இடம் தம்பி, அதுக்கு 4ஆம் இடம் தம்பிக்கு வீடு. இப்படி எந்த உறவு எடுக்கிறோமோ அதுக்கு 4ஆம் இடம் வீடு. அப்ப எப்படி இருந்தால் வீடு இருக்கு, எப்படி இருந்தால் இருக்காது அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அவிட்டம், சித்திரை, மிருகாசீரிசம், பூரம், பூரோடம், பரணி, அஸ்தம், திருவோண, ரோகிணி. இந்த 9 நட்சத்திரம் மட்டும்தான் வீடு வாங்கி கொடுக்கும், காடு வாங்கி கொடுக்கும், வீடு கட்டி கொடுக்கும். வேற எந்த நட்சத்திரமும் ஆகாது. இதை நீங்க அக்யூரேட்டா எடுக்கலாம். எடுத்தோம்னா தப்பு வராது. இப்ப மேஷத்துக்கு 4 சந்திரன் சுக்கிர நட்சத்திரம் பெற்றிருக்கார், செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினக்கிறக்க அதை பார்க்குது, டார்ஸ் வீடு இருக்கும். சுக்கிர நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரமும் 4ஆம் இடத்துக்கு சம்பந்தம் வச்சுன்னா அவங்களுக்கு மெத்த வீடு இருக்குன்னு சொல்லலாம், தப்பே வராது. இப்ப 4ஆம் இடம் தான் வீடு. இந்த 9 நட்சத்திரம் தான் வீடுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்ப நட்சத்திர சாரத்தை நம்ம எப்பயுமே எல்லா சோதிடரும் கடைப்பிடிக்கணும். நட்சத்திர சாரத்தை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. அதை கடைப்பிடிச்சோம்னா சாதகத்தை எளிமையா சொல்லலாம். என்ன தவறு நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சாதகம் கொண்டு வரும்போது நடந்த சம்பவம், நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம், நடக்க போறதை கண்டிப்பா சொல்லணும். அப்ப சொன்னாதான் அவங்க குடும்பத்தில் வெளிச்சம் கிடைக்கும். குடும்பத்தில் 4 ஜாதகத்தில் எந்த ஜாதகம் அவயோகமா இருக்குது, எந்த ஜாதகம் யோகமா இருக்குது, இதை கண்டுபிடிச்சு அப்பா தாய் தந்தைகிட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைங்க ஜாதகத்தில் தந்தைக்கு யோகமா எந்த ஜாதகம் இருக்குது, யோகம் இல்லாத எந்த ஜாதகம் இருக்குது, எந்த பிள்ளைங்க பெருசாகி கடனாளியா பிழைக்கும், எந்த பிள்ளைங்க கடன் இல்லாத பிழைக்கும், இதை அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். இது நம்ம ஜோசியக்காரருக்கு கடமை. இதை சொல்லிவிட்டா அந்த குழந்தைய வளர்ப்பு நல்ல முறையாக வளர்த்திடுவாங்க. இந்த வளர்ப்பு நமக்கு தேவை. இந்த கருத்துக்களை மக்களுக்கு அப்பா குடும்ப சோதனை கொண்டாடுறவங்களுக்கு ஒப்படைக்கணும் தாய் தந்தைக்கிட்ட. அப்படி ஒப்படைக்கிற போது அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை எப்படி ஓட்டணுங்கிற தன்மையை கற்றுக்குவார். அதை தான் நம்ம நிறைய பேர் சொல்றதில்லை. அதனால இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு 9 நட்சத்திரம் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆண் பெண்ணுக்கு சனி நட்சத்திரம் ஆண் குழந்தையை குறிக்கும், செவ்வாய் நட்சத்திரம் பெண் குழந்தையை குறிக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி திருநள்ளாறு வருஷம் இருக்கா குடும்பத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வரணும். 10 வருஷம் ஆச்சுப்பாங்க, 5 வருஷம் ஆச்சுப்பாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்குற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. புரியுதா? இது உண்மையால் நடக்குது. தொழிலதிபரை போய் பார்க்கணும். அவர் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது, அதில் நீ பெரும் பொருளையா, நீ அழியாத சொத்துயா, உடனே நான் பார்க்காத இருக்க முடியாது. எப்படி? அந்த நிலையில சனி பகவானை போய் பார்க்கணும். அப்போ நமக்கு கெடுதல் வருமா? வரவே வராது. அப்போ வருஷம் இருக்கா தொழிலதிபருங்கிற சனி பகவானை குடும்ப தலைவர் 2 தரம் பார்க்கலாம் 2 வருஷம். 3வது குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும். குடும்பத்தை ஏன் கூட்டிகிட்டு போகிறோம்? இத்தனை பேத்துக்கு வருமானத்தை கொடுன்னு கேட்குறோம். எங்கள் வீட்டில் இத்தனை உறுப்பினர், இத்தனை பேத்துக்கு வருமானத்தை கொடு, அதுக்கு தான் போகிறோம், அவரை பார்க்க போகல. புரியுதா? அதனால் திருநள்ளாறு வருஷம் போகணும் அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம சோசியக்காரர் சொல்லணும். திருநள்ளாறு தொழில், பழனி சேமிப்பு, இவ்வளோதான். திருநள்ளாறு ஆண் குழந்தை, பழனி பெண் குழந்தை, இவங்க 2 பேர் இல்லாமல் ஒரு குடும்பம் ஓடாது. இதை நம்ம சோசியக்காரர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னா பெண் குழந்தையை குறிக்க அது முருகன்,
சனி நட்சத்திரம்னா ஆண் குழந்தைக்கு இருக்கும், அது திருநள்ளாறு. திருநள்ளாறு தான் தொழில். மேசத்துக்கு 8ஆம் இடம், செவ்வாய் தான் சேமிப்பு. இவ்வளவுதான். இந்த 2 பேர் இல்லாத நம்ம குடும்பம் ஓடாது. இவங்க 2 பேர்த்தை எப்பயுமே சாதகத்தில் கூர்ந்து கவனிக்கணும். மெயினாக என்ன தெரியுமா, சாரம் என்ன பண்ணுங்கிறத நம்ம ஜோசியக்காரர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் நான் நம்ம ஈஸியாக சொல்லிட்டேனே, அசுவினி மக மூலம் ஒரு கிரகத்தை தொட்டால் கெட்டுவிடும், திருவாதிரை சதய மாந்தி ஒரு கிரகத்தை தொட்டால் கெட்டுவிடும், சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் கெட்டுவிடும். இது இல்லைன்னா கெடாது. இவ்வளோதான். எவ்வளோ எளிமையான ஒரு கருத்து. இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். செவ்வாய் சனியை இந்த 6 கிரகம் பார்க்கல, தொழிலில் கடை வராது உனக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம்பாங்க. 10 ஜாதகத்துக்கு இந்த மாதிரி சொல்கிறோம், ஆமாம்பாங்க. இது நமக்கு வந்து மனப்பாடம் ஆயிடுதுல்ல. இந்த மாதிரிலாம் நம்ம சாதகத்துக்குள்ளேயே சாதகம் கற்றுக்கிறது இப்படி தான். அதே மாதிரி 2 ஜாதகத்துலேயுமே சூரியன் சுக்கரன் குறுக்கெட்டு போச்சு. 2 ஜாதகத்தில் குழந்தை இல்லை. இவ்வளோதான். குழந்தை இல்லாத ஜாதகம் வந்தால் நம்ம அதை பார்த்தோம்னா இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது அனுபவம். நமக்கு 50 பாயிண்டை வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சோசியத்தை நம்ம எளிமையாக சொல்லிவிட முடியும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எனக்கு என்னுடைய நான் வந்து அதாவது மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பரு விலாசம் கொடுக்குறேன். என்னிடம் குடும்ப ஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சத்தை தேடிக்கொள்ளுங்கள். என்னோட ஒரு தரம் ஜாதகம் பார்த்து குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்றேன். ஒரு ஜாதகத்தை 1 மணி நேரம் ஆய்வு பண்ணுவேன். 8 ஜாதகம் 10 ஜாதகம் மேலே பார்க்க மாட்டேன். என்ன காரணம்? அப்போ தான் அதை உருப்படியாக சொல்ல முடியுது. அதனால் எங்கிட்ட ஒரு முறை ஜாதகம் பார்த்தால் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற அளவுக்கு கருத்துக்களை சொல்லி நான் ஜாதகத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்லி நல்ல முறையாக அந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு வழிகாட்டி விடுவேன்னு சொல்லி என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692 இருக்குமிடம் பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ரவிக்குமாருக்கு நன்றி தெரிவித்து, வீடியோ எடுத்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, இங்கே உட்கார்ந்திருக்கும் சோதரி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, தமிழ்நாட்டில் என்னை பார்க்கும் அனைத்து மக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளையவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுநூத்தி 22 15 692. படிக்கும் மாணவர்கள் அனைவரும் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேட்கலாம். 750 22 15 692 டவுட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நான் எதுக்கும் தயார், உங்களுக்கு சொல்ல தயார். நான் வந்து எந்த கருத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன். ஒன்று கத்தனா மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் எனக்கு வேலையே. அது மக்கள்கிட்ட ஒப்படைக்கிற போது பரவலாக பரவும், அதே மக்களுக்கு உபயோகப்படும். சோசியக்காரர்கிட்ட ஒப்படைக்கிற போது, மாணவர்கிட்ட ஒப்படைக்கிற போது அது மக்களுக்கு உபயோகப்படும். அதனால் நான் எதையும் வச்சுக்கிறது இல்லை. அதனால் என்னுடைய பழனி முருகப்பன் பாதம் தொட்டு வணங்கி, குருநாதரை வணங்கி, இந்த ரவிக்குமாருக்கு நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்து, அதாவது நேரத்திலே ஐயா வந்துட்டாங்க. அதாவது PK சந்திரசேகர் ஐயாவும் முருகேஷ் ஐயாவும் அதாவது 7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. இங்கே நாங்கள் எங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுகோலாக ஆரம்பத்திலேருந்து 7 மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு காரணமே இவங்களுக்காகவே. ஏன்னா இவங்க அதிக நேரம் பேசணும் விருப்பத்தோடு வராங்க. அவங்க விருப்பத்தையும் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 9 மணி வரைக்கும் அவங்க முடிச்சிருவாங்க. அதனால தான் அந்த பிளானிங்கில் தான் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது. சரிங்களா? ஆனால் எல்லாரும் வரவேற்போம் அவங்களுடைய பேச்சில் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு. சரிங்களா? எனக்கு மானசீக குருகா இவங்க 2 பேருமே இருக்காங்க. உண்மையாலுமே என்னுடைய மானசீக குரு இவங்க 2 பேர் தான். முதல் மானசீக குரு ஐயா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்னைய பாராட்டி மானசீக குரு ஆனவர் ஐயா PK சந்திரசேகர் ஐயா. அதாவது இதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு அவங்க 2 பேருமே பள்ளிப்பாளையத்திலிருந்து வராங்க. சரிங்க? அந்த பள்ளிப்பாளையத்தில் முதல் எழுத்து பி வருது. பிக்கு நம்பர் வந்து 8ஆம் நம்பர். பிக்கு நம்பர் எத்தனை நம்பருங்க? 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் தானே? ரைட், ஓகே. 8னா ஜோயிடம். 8னா என்னங்க? ஜோயிடம். ஜோயிடத்தை விஷயத்தை விமர்சித்து இந்த உலகத்துக்கு கொடுத்த எந்த ஊர்னா பள்ளிப்பாளையம் தான். பள்ளிப்பாளையத்தில் தாங்க ஜோயிடமே ஆரம்பிச்சது. சீவசமாதிகள் அதிக நிரம்பிய ஊரும் பள்ளிப்பாளையம் தான். சரிங்களா?
ஆனா அதே சமயத்துல அங்கிருந்து முதல்ல ஜோயிட சங்க தாய் சங்கம்னு சொல்லுவாங்கல்ல, ஜோயிடத்துக்கு தாய் சங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அங்க நிறுவனது எங்க? பள்ளிப்பாளையத்துல தான். அதே மாதிரி அந்த பள்ளிப்பாளையத்திலிருந்து தாய் சங்கத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா பி.கே. சந்திரசேகர ஐயா தான். சரியா? அங்க தலைவராக இருந்து அந்த சங்கத்திலிருந்து ஒரு இன்னைக்கு என் சங்கத்துக்கு உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட பெரிய சிறப்பு வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல வீர குமாரசாமி கோயில்ல நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அந்த கோயிலுக்கு உள்ள போன மாதிரி 18 சித்தர்கள் இருக்காங்க. என்ன சித்தர்கள்? 18 சித்தர்கள். சரிங்களா? அப்ப சித்தர்கள் உருவாகிறது எந்த இடம் அப்படின்னா 8ஆம் இடம் தான். சரிங்களா? சித்தர்கள் உருவாகிற இடம் எந்த இடங்க? 8ஆம் இடம் தான். கோயில் எத்தனாம் இடம்? 8ஆம் இடம் தான். கருவறை எத்தனாம் இடம்? 8ஆம் இடம் தான். சரிங்களா? இன்னைக்கு ஓடுற தேதி ஆவணி மாசம் எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. தமிழுக்கு 27ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு கூட்டினா 8, எல்லாம் 8. சரிங்களா? அப்ப ஜோயிடம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஜெயிக்கும். சரிங்களா? அடுத்து முருகேஷ் ஐயாவுக்கு பொன்னாடை போத்து விதமாக நம்முடைய கேபி ஜோயிடத்தில் இப்போது களங்கண்டு வந்து 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 கொண்டிருக்கும் ஐயா, அதாவது ஆறுமுக ஐயா, அவங்க ஏபி ஆறுமுக ஐயா பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன். அது பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட்டுங்க சார். உண்மையாலுமே இவர் எப்பவுமே குரு குரு யாருன்னு கேட்டா முருகன் தான் பாரு. ஆனா ஐயா ஆறுமுகமே பொன்னாடை போத்துற மாதிரி வந்துருச்சு பாருங்க.